உடனுக்குடன் நேரலை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு வருகிற 27ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஒத்திகை நடைபெற்றது. ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகை. அது தொடர்பான அண்மை செய்தியை உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு வருகிற 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். இது தொடர்பாக ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், தற்போது திருப்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் 27ஆம் தேதி வருகை தர இருக்கிறார். தொடர்பான ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் முத்துக்குமாரசுவாமி மலை எதிரில் வரும் 27ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவையொட்டி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டமும் நடைபெற உள்ளதால் இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் மைதானத்தில் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம், பொதுக்கூட்ட மைதானம், பார்வையாளர் பகுதி, உணவுக்கூட பகுதி, வாகன நிறுத்துமிடம் பகுதி, ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் மற்றும் அருகில் உள்ள உரையாட கட்டிடங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் வரைபடம் அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்லும் வழிகளில் உள்ள பல்வேறு தகவல்கள் அவர்கள் சேகரித்து வருகின்றனர். மேலும் இன்று முதல் பொதுக்கூட்ட மைதானத்திற்குள் செல்பவர்கள் அனைவரையும் தீவிர சோதனைக்கு பிறகு அனுப்பி வைக்க வேண்டும் என மைதான பாதுகாப்பில் உள்ள போலீசாரும் அறிவுறுத்தியிருக்கிறார். பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டம் வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வர உள்ள நிலையில் அதற்கான ஹெலிகாப்டர் தரையிறங்கும் ஹெலிபேட் அமைக்கும் பணியிலும் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி ஹெலிகாப்டர் தரத்தில் இறங்கும் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மற்றும் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் பார்வையிட்டனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சதீஷ்.